இந்த சைக்கிளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க நம்ம திருட்டு மாடலர்ஸு. அந்த பாப்பா அந்த சைக்கிளை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போகுது. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் +1 படிக்கும் மாணவிகளுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசு சார்பில். அந்த சைக்கிளோட லட்சணத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சைக்கிளோட விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். ஆனால் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்க மாட்டாங்க, 500 ரூபாய்க்கு கூட தேராது. காயலாங்களை எடுத்தோம்னா அதை உடச்சி மடித்து 5 நிமிஷம் கூட பிரிக்கிறதுக்கு ஆகாது பாருங்கள். அந்தமாரி பர்ஃபெக்டாக சைக்கிள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த பாப்பா எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் தள்ளி போச்சோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சைக்கிள் கொடுத்த ஞாபகம் தாங்க வருது. நானும் 11ஆம் படிக்கும்போது எனக்கு இப்படி தான் சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தெரியல. நான் சைக்கிள் வாங்கும்போதுனா ஃப்ரண்ட் வீலேருந்து வேறு பக்கம் போவோம், பேக் வீல் வேறு பக்கம் போவோம். நானும் அதேமாரி சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க சைக்கிள் கடையில் கொடுத்து தான் நான் சைக்கிள் ரெடி பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்போ அதேமாரி தான் சைக்கிளை வாங்கிட்டு போனான். ஆர்வ கலர் ஏறி மெரிச்சிருக்கான். சைக்கிள் வாங்கினா ஒரு சந்தோஷம் தானே, புதுசாக ஒரு பொருள் வரும்போது. பைபிள் ஆர்வ கலரில் மெரிக்கும் போது அந்த சைக்கிளை மட்டாக்குன்னு எனக்கு தான் பின்னாடி செயின் கட் ஆகிடுச்சு, வீலும் பிச்சுக்கிச்சு. அப்போ எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய திருட்டு வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது சைக்கிளில் கூட இத்தனை ஆண்டு காலமாக, நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி, இத்தனை ஆண்டு காலமாக இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸ்கூலில் சைக்கிளில் மட்டுமா இந்தமாரி வேலை பண்ணுறாங்க? ஸ்கூலில் கட்டிடம் சரியில்லை, கழிப்பறை சரியில்லை, போதுமான ஆசிரியர்கள் கிடையாது, ஆசிரியர்களுக்கு தேவையான சம்பளம் கொடுக்கறது கிடையாது, ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாகவே இருக்குது. அதே ஸ்கூலில் பேக் தராங்க, பேகும் இந்தமாரி ஒரு வாரம் தாங்க மாட்டேது, அந்த பேக்கு கந்தலாக போயிடுது. இவ்வளோ பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு, ஸ்கூலில் இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு பள்ளி கல்வித்துறை வளர்ச்சி அடைந்து விடுது சொல்கிறீங்க, இல்லை நியாயமா? எனக்கு என்னமோ டவுட்டுங்க. இந்தமாரிலாம் பண்ணுறாங்களே, இந்தமாரிலாம் கொடுங்குறாங்களே, கண்ணுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்களே. ஒருவேளை வர எலெக்ஷனில் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்களோ? ஒரு ஓட்டு எப்படியும் 2000 3000 தேரும். இப்போலாம் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. வேறு நம்ம தளபதி வேறு வந்துட்டார், போட்டி அதிகமாக பெருசாக இருக்குது. முன்னாடிமாரி 500 1000 கொடுத்தா பத்தாது. இப்போ 500 1000 கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. நீங்கள் 2000 ரூபா கொடு, 3000 ரூபா கொடு, வாங்குறேன் ஓட்டு போகிறேன்னு நிலமை வந்துடும். அப்போ இவங்க காசு ஏது, சொந்த காசு எது செலவு பண்ண மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று கணக்கு காமிக்கணும்ல. அந்த கணக்கை தான் இப்போ அவசர காலத்தில் காமிச்சுன்னுக்கிறாங்க. அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நாளில் சந்திக்கலாம். நன்றி.